டெய்லியும் நானும் என் பசங்களும் பனானா சாப்பிட்டாலுமே ஒரு 2 பனானா சீக்கிரமாக ரைப் ஆயிடுது. உடனே இந்த மஃபின் பனானா பிரெட் வீட்டில் பண்ணிடுவேன். இதை குயிக்காக பண்ணிடலாம். டேஸ்ட் சொல்லவே வேணாம், அட்டகாசமாக இருக்கும். இது பண்ணுறதுக்காக ஒரு பிளெண்டரில் 2 வாழைப்பழம், 4 பேரிச்சம்பழம், 1 முட்டை, 1/4 கப் அளவுக்கு பால், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஜாக்ரி ஒரு சுகர் எதுவுமே ஆட் பண்ணலை. பேரிச்சம்பழத்தோட நேச்சுரல் ஸ்வீட்னஸில் தான் இன்றைக்கி நம்ம இந்த மஃபின் பண்ண போகிறோம். 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஓட்ஸ் ஃப்ளார் இல்லை ஹோல் வீட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், நம்ம அரைச்சி வச்சுருந்த பனானா ஸ்மூதி, கடைசியாக 1/4 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சாக்லேட் சிப் அண்ட் நட்ஸு என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை மஃபின் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 12 to 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா மினி பனானா மஃபின் ரெடி ஆயிரும். இந்த வீக் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக நான் இந்த மினி பனானா மஃபின்ஸ் தான் ட்ரை பண்ணேன். என்னோட பசங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you next week.